இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோன்னு போடுறதாக இருந்தால் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல எந்த பாட்டு இருக்குதோ எந்த மியூசிக் இருக்குதோ அதை ஆடியோ அதை டச் பண்ணி போட்டா தான் அது அப்படியே ட்ரெண்டிங். இப்ப நான் ஒரு கல் ஒன்று ஜெம் ஒன்று வந்து வீடியோ பண்ணி சும்மா நான் சவுண்ட் எஃபெக்ஷன் ஒன்றும் இல்லாம கொடுத்தா ஆட்கள் பெருசா பார்க்க மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, Facebookல இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அவங்க அதை ஓவரா ஆட்கிட்ட போய் ரீச் பண்றதால் அந்த வீடியோ நல்ல குவாலிட்டியா இருக்கும். அவன் அந்த வீடியோ குவாலிட்டிக்கு வந்து இந்த மியூசிக்கையும் சேர்த்து தான் பார்க்க. இப்ப நாங்க பாக்குறோம் ஒரு ஜெம் ஒன்று நாங்க வீடியோ பண்ணி வீடியோ போடுறோம். ஒரு நாளாவது 2 நாளாவது 150 பேரும் பாத்தீங்க, 150 பேரும் பாத்துருக்க மாட்டாங்க. அப்ப அதுல மார்க்கெட்டிங் போதா அதே வீடியோவை ட்ரெண்டிங் உள்ள ஒரு பாட்டு ஒன்று போட்டு மியூசிக்கோட ஒரு பாட்டை போட்டு இவர் Facebookல இன்ஸ்டாகிராம்ல போட்டதோட இவருக்கு 150 வியூஸ் வந்து இருக்குது, அவருக்கு வியூஸ் வந்து 50,000 தாண்டி. ஏனென்றா அந்த AI தான் மேக் பண்ணுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே மேக் பண்ண வைக்குது. இங்க இன்ஸ்டாகிராம்ல ஆயிக்கட்டும் Facebookல நாங்க போட்ட ரீல்ஸ்களை வந்து மேக் பண்ண வைக்கிறது வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது பாக்குறது இன்னைக்கு மக்களுக்கு எது விருப்பம் நல்ல ட்ரெண்டிங் உள்ள பாட்டு விருப்பம், ட்ரெண்டிங் உள்ள மியூசிக் விருப்பம். இப்ப நாங்க எடுத்த வீடியோவை ஒரு மியூசிக்கோட அட்டாச் பண்ணி போட்டீங்கன்னா வியூஸும் கூடும், இன்குவாரிஸும் கூடும். நிறைய பேர் மெசேஜ் போடுவாங்க, எத்தனை கேர எங்க இருந்தது, வாங்கலாமா பார்க்கலாமா, உங்களை மீட் பண்றது, நிறைய மெசேஜ் வரும். மியூசிக் இல்லாம போட்டு சும்மா அவரே போட பார்த்து வேண்டியதான் ரீச் ஒன்றும் வர. இப்ப ஷைத்தான் அந்த இடத்துல எங்களை பூந்து விளையாடுவது தெரியுமா, அது ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு பாட்டை போட்டு வீடியோ போட்டு என்னதான் நடக்க போகுது, உலகத்துல மனுஷன் செய்யாத பாவமா நீனும் ஒரு மியூசிக்கை போட்டு போட்டுறேன்னு ஷைத்தான் வந்து தூண்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கணக்கில்லா போகும். அது நத்திங்.